ஒரு மக்கள்னாலையும் அணுக முடியாது, தொண்டர்களாலையும் அணுக முடியாது. அங்க இருக்கக்கூடிய அதாவது 2ஆம் கட்ட தலைவர்னால அணுக முடியாத ஒரு நபர் எப்படி ஒரு அரசியல்ல ஒரு வலு சேர்க்கிற விதமா இன்னும் ஒரு கட்சிக்கு இருப்பார்னு நினைக்க முடியும்? ஜனங்களை சந்திக்காதவர் எப்படி ஜனநாயகனா இருக்க முடியும்? ஜனங்களையும் சந்திக்க மாட்டாரு, ஊடகவியலாளரும் சந்திக்க மாட்டாரு, கட்சி தொண்டர்களையும் சந்திக்க மாட்டாங்க. 2ஆம் நிலை இருக்கிற அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவரோட சந்திப்பாங்கன்னா அதுவும் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு ஒரு கட்சி நடத்துகிறாங்க? பேசாமல் அவங்க பனையூர்லேயே ஒரு இது போட்டு உக்காந்துக்கலாம், பனையூர் முதலமைச்சர் இருக்கலாமே, அறிக்கை விட்டுட்டு இருக்கலாமே. ஓகே ஓகே இது அதனால் இவங்க மேலே நம்பகத்தன்மை இல்லை. அதனால் என் தலைமையில் கூட்டணி அப்படின்னா ஏன் என் தலைமையில் கூட்டணி இவ்வளோ சொல்லி கரடியாக கத்தி கூட ஒருத்தனை வரலன்னா என்ன அர்த்தம்? இவருக்கும் சீமான் வரவேற்றார் ஆரம்பத்தில், சீமானுக்கே உடன்பாடு இல்லாமல் போச்சு. சீமான் தெரிஞ்சு போச்சு இவர் இது ஓட்டப்படகு அப்படின்னு தெரிஞ்சு. 2வது கட்சி சேர்ந்தவங்க காங்கிரஸ் கட்சி போன வாரம் வரையில் தாவேகா பக்கம் போகணும் அப்படிங்க. இப்போ காங்கிரஸ் ரீகன்சிடர் பண்ணுச்சு. இவரோட சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பலனும் கிடையாது. ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தால் கணிசமான இடங்களையும் வாக்கு சதவீதத்துக்கு வெற்றி பெற வேண்டும், செல்வாக்கு மிக்க கட்சியாக வரணும். எந்த வழியும் கிடையாது. ஏன்னா இவர் டெஸ்டட் பார்ட்டி கிடையாது. சோதித்து வெற்றி பெற்ற ஒரு இவர் கணிசமாக இவ்வளோ வாக்கு கிடைக்குன்ற அது கிடையாது. எல்லா தளத்திலையும் சொல்லி முடிச்சுட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. நம்பகத்தன்மை இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சியே வந்து ரீகன்சிடர் பண்ணி திமுகவுடைய இனிமேல் இருக்கணும், அங்கேயே கூட்டு அதிகமான இடங்கள் கேட்கணுன்ட்டாங்கன்னா இவர் இதை நம்பி பிரயோஜனம் இல்லை என்றதுனால தாவேக்கா பற்றி ஒரு தெளிவான பார்வைக்கு வந்துட்டாங்க. ஆக தாவேக்கா களத்தில் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன்.